பங்காளி விட்டு சாவு போலையா? போயிட்டு வந்துட்டேன்டா. நான் ஏன் அங்க நிக்கணும்? என்னடா நம்ம பங்காளி மகேந்திர வீட்டுல சாவு விழுந்து கிடக்கு, இங்க உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்க? வெட்டியெல்லாம் பேசல. நான் பாட்டுக்கு போனேன், மாலையை போட்டேன், மரியாதை பண்ணேன், வந்து என் கடமை முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உட்காந்து பேசிட்டு இருக்கியா? நான் பங்காளி, நீ உடம்பங்காளி, நீ தான் போய் நிக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், கடைசி வரை நீ தானே நிக்கணும். அருமையா பேசுறேன். அவன் எனக்கு உடம்பங்காளி தானே? அது ஊருக்கே தெரியுமா? தெரியும்ல. அப்ப போன வருஷம் என் வீட்டுல என் பெரியப்ப செத்து கிடந்தானே, உடம்பங்காளியா வந்து என் வீட்டுல என் இலவுல என்ன வேலை பார்த்தான்? வேலை பார்க்கலடா. ஒரு சேர் எடுத்து போட்டானா, ஒரு வரவு செலவு பார்த்தானா, வந்த வேலுக்கு 4 வெத்தலை பாக்கு கொடுத்தானா, அனாத மாதிரி நானும் எங்க அப்பனும் அனாத மாதிரி நம்ம இலவுல. அதெல்லாம் நான் மறந்துடுவேனே. நம்ம பங்காளி மகேந்திரன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா. அதெல்லாம் அருமையா பண்ணுவாரு. அவர் எல்லாம் பண்ணுவாரு. நான் எல்லாத்தையும் மானங்கட்டத்தனமா அதெல்லாம் மறந்துட்டு அவன் வீட்டு இலவுல நின்றுட்டு நான் வேலை பார்ப்பேன். நல்ல நாயண்டா உங்க நாயம். பங்காளி என்னதான் இருந்தாலும் ஒரு நல்லதுல நிக்கலாம்னு ஒரு கெட்டதுல போய் நம்ம பங்காளின்னு நிக்கணும். பங்காளி கெட்டது மட்டும்தான் என் பங்காளி எனக்கு பண்றாங்க, நல்லது பண்ணவே கிடையாது. காசு பணம் தான்டா மகேந்திரனுக்கு முக்கியம். என்கிட்ட காசு பணம் இருந்திருந்தேன்னா எல்லாரும் என் வீட்டு அளவுக்கு வந்து நின்று வேலை பார்த்துருப்பான். காசு பணம் இல்லை என்கிட்ட, நான் பிச்சைக்காரன். நானும் எங்க அப்புறம் ஆனாத மாதிரி என் வீட்டு அளவுல இருந்தோம். நாங்க நின்றுட்டு போறோம். நீ வெளிநாட்டுல இருக்க, உனக்கு தெரியாது இங்க என்ன நடக்குதுன்னு. ஊருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத? நீங்க என்னடா ஏத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அவங்க நம்ம பங்காளி தான். அவங்களும் அவங்க அடிக்கிறாங்க, உள்ளத சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. என்ன அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க? அவன் உண்மையை சொல்றான்டா. அவன் என்ன மதிக்கலடா. அவனுக்கு 4 பேர் பண்றப்ப எனக்கு 4 பேர் பண்ணுவாங்கட்டு நான் அவன் என்ன என் விலை விட்டு அளவுக்கு என்னத்தை பண்ணானோ மாலையை போட்டு அவன் போனான். அதே மாதிரி நான் மாலையை போட்டு இங்க வந்து உட்காந்துட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஒப்பனா நீ என்ன பேசிட்டு இருக்க? மேற்படி எதுவும் போட்டு வந்துட்டீங்களா? மேற்படி எதுவும் போட்டீங்களா? நான் உனக்கு மேற்படி வாங்கி தரேன்டா சேர்த்து. ஆனா நான் இப்ப தெளிவா பேசிட்டு இருக்கேன். அக்மார்க்கா உட்காந்துருக்கேன், தெளிவா பேசிட்டு. பங்காளிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும்டா. நம்ம விட்டு கொடுத்து போகணும். நீலா ஒரு பங்காளியா? பங்காளியை மதிக்க தெரியுதா உனக்கு? யாருக்குடா பங்காளியை மதிக்க தெரியல? உனக்கு தான்டா. என்னடா உனக்கு இப்படி சொல்றானே? அவட்டு அளவுக்கு போ நீ. கரெக்டா. இங்க பாரு, உன் வீட்டு அளவுக்கு நான் வந்து நின்னு நல்லது கெட்டது செய்யாம இருப்பேன் பாரு. அப்பதான்டா அதோட வலி தெரியும் உனக்கு. நீ என்னடா ஆளு மாதிரி? நீ வரலனா என் வீட்டு அளவு கடந்து போகுதா? யாரடா இருங்கிற? ஒண்ணு